ஓம் என்கின்ற பிரணவத்தை நம்முடைய பெரியோர்கள் சான்றோர்கள் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் அகாரம், உகாரம், மகாரம். இப்ப அகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்து தான் முதல் கோடு. இந்த முதல் கோட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது? சக்திகளில் அது கிரியா சக்தியாக இருக்கிறது. நீங்கள் இடுகிற திருநீற்றினுடைய முதல் கோடு சக்திகளில் அது கிரியா சக்தியாக இருக்கிறது. வேதத்தில் அது ரிக்வேதமாக இருக்கிறது. குணத்தில் அது ரஜோகுணமாக இருக்கிறது. உடலில் அது உடலாக இருக்கிறது, ஸ்தூல உடலாக இருக்கிறது. நேரத்தில் அது காலையாக இருக்கிறது, காலை நேரமாக இருக்கிறது. இறைவனில் அது மகேஸ்வரனாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த திருநீற்றினுடைய முதல் பாகம் அகாரத்தினுடைய வடிவமாக இருக்கிறது. இப்ப இரண்டாவது கோடு. இந்த இரண்டாவது கோட்டிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், முதல் சக்தியாக இருக்கக்கூடிய கிரியாசக்தி, இச்சாசக்தி, அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடியது கிரியாசக்தி. இந்த கிரியாசக்தி சத்துவ குணத்தை கொண்டதாக இருக்கு. இந்த இரண்டாவது கோடு என்ன குணம்? சத்துவ குணம். உடல் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் மனதை உடலாக கொண்டது. இந்த இரண்டாவது கோட்டுக்குள்ள இருக்கிற உடல் என்னன்னா மனதை உடலாக கொண்டது. சரி, எந்த வேதத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியது? யஜுர்வேதத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியது இரண்டாவது கோடு. இந்த இரண்டாவது வேதத்தின் அடிப்படையாகவும் அந்த கோடு இருக்கிறது. அதைவிட தாண்டியது என்ன என்று சொன்னால், அதிலே இருக்கக்கூடிய இறைவன், உரைகின்ற இறைவன் யார் என்று சொன்னால் சதாசிவன் உரைந்திருக்கிறான். இந்த மூன்றாவது கோடு எதன் அடிப்படையிலே நாம் இடுகிறோம் என்று சொன்னால், மூன்றாவது கோட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய குணம் தாமச குணம். இதே நேரத்தில் பஞ்சபூதங்களில் அது எதன் அடிப்படையாக இருக்கிறது? வானத்தின் அடிப்படையாக இருக்கிறது. உடல் என்னவாக இருக்கிறது? எந்த உடலின் அடிப்படையாக இருக்கிறது? ஆத்ம உடலின் அடிப்படையாக இருக்கிறது. என்ன உடலின் அடிப்படையாக இருக்கு? ஆத்ம உடலின் அடிப்படையாக இருக்கிறது. எந்த வேதத்தின் அடிப்படையாக இருக்கிறது? சாம வேதத்தின் அடிப்படையாக இருக்கிறது. சரி, இறைவன் யாராக இருக்கிறான்? நேரம் என்னவாக இருக்கிறது? மாலை நேரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இறைவன் யாராக இருக்கிறான்? மகாதேவனே அந்த கோட்டிற்குள்ளே உரைகிறான் என்று அந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. அப்போ மூன்று கோடுகளை நாம் திருநீற்றாக இடுவதனுடைய தாத்பரியமே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளும், அகார, உகார, மகார என்று சொல்லக்கூடிய ஓங்காரத்தினுடைய மூன்று வடிவங்களும், காலை, மதியம், மாலை என்று சொல்லக்கூடிய மூன்று நேரங்களும், அதே நேரத்தில் மகேஸ்வரன், சதாசிவன், மகாதேவன் என்று சொல்லக்கூடிய மூன்று கடவுள்களையும், ஸ்தூல உடல், மன உடல், ஆத்ம உடல் என்று சொல்லக்கூடிய மூன்று உடல்களையும் இத்தனையும் அடக்கி மூன்று கோடுகளிலே நமக்கு சொல்லிக் கொடுத்த தாத்பரியம் தான் திருநீற்று தாத்பரியம். அப்படியானால் இதுல எவ்வளோ பெரிய வேதங்கள். நான் சொல்றது ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு அணுவிலும் அணுவளவிற்கு கூட நான் உங்களுக்கு சொல்லவில்லை என்றே சொல்ல வேண்டும். அதை படிக்க 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 உபனிஷத்துக்கள் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஆத்மாவை ஈடேற்றுவதற்கான மிக அழகான ஒரு வழியை. இன்னும் சொல்ல போனா பீஷ்மர் போர்க்களத்தில் நிற்கிறார். பீஷ்மர் எங்க நிற்கிறார்? போர்க்களத்திலே. இந்த போரிலே கண்ண பரமாத்மா சொல்கிறார், அவரை அம்பு படுக்கையிலே படுக்கவை. அம்பு படுக்கையிலே படுத்திருக்கிறார். அம்பு படுக்கையிலே இருக்கிற செய்தியை கேட்டு கர்ணன் ஓடி வருகிறான், துடித்து போகிறான். ஐயோ, அவர் அம்பு படுக்கையில படுக்க வைத்திருக்கிறார்களே. அப்ப பீஷ்மர் சொன்னார், நான் இருந்ததுனால தானே நீ இவ்வளவு நாள் தடையாக இருந்தாய் போருக்கு செல்ல முடியாமல். இனி நீ எளிமையாக நீயே போருக்கு தலைமையேற்று நடத்தலாம் அல்லவா கர்ணா? ஐயா, நான் தவறாக நினைத்து விட்டேன் என்று அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவன் நிற்கிறான். அந்த நேரத்திலே பரமாத்மாவும் அர்ஜுனனும் வருகிறார்கள். இந்த பீஷ்மர் பார்த்து சொன்னார், எனக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் வேண்டும். எல்லோரும் ஓடி வந்து தங்க கலசத்திலும் வெள்ளி கலசத்திலும் நீர் கொடுப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருந்தார்கள். பீஷ்மர் சொன்னார், இல்லை, என் ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடியது என் தாயினுடைய நீர் மட்டும்தான். அதனால் கங்கை வேண்டும் எனக்கு. அர்ஜுனன் பரமாத்மாவை பார்த்தான். பரமாத்மா சொன்னார், நீ கங்கை நீரை இந்த இடத்தில் வரவழைப்பாய். அர்ஜுனன் தன் வில்லிலே அம்பு பூட்டி மண்ணுக்குள்ளே விட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆகாய கங்கையை உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தான்.
ஆகாய கங்கையினுடைய நீர் அவருடைய வாயிலே பட்டது. அது உள்ளார்ந்து சென்று அவர் ஆத்மாவை திருப்தி செய்த பிறகு தன் தாய்ப்பாலை உண்ட அந்த உயர்ந்த நிலையை தான் அடைந்த காரணத்தினால் மரண தேவதையை பார்த்து அவர் அழைத்தார். மரணதேவனே, போதும், வாழ்ந்தது போதும், என்னை நீ அழைத்து. ஏன்னா அவர் கேட்காம அவருக்கு மரணம் கிடைக்காது. அவருடைய தந்தை சந்தனு மகாராஜா அவருக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். அதனால என்னை நீ அழைத்துக் கொள்வாய் என்று அவர் கேட்டார். அவர் கேட்டதற்கு பிறகு அந்த மரணம் அவரை தழுவிற்று. இப்ப அவருடைய தலை சாய்ந்தது. இதை பார்த்து விட்டு அர்ஜுனன் துடித்து போனான். துடித்த போது, இப்படி என்னுடைய தாத்தா மரணித்து விட்டாரே, பீஷ்மர் மரணித்து விட்டாரே. அப்போ பரமாத்மா சொன்னார், நீ பீஷ்மர்னா என்ன நினைச்ச? சாதாரணமா நினைச்சியா? பீஷ்மர் மரணிக்கலாம், ஆனால் பீஷ்மம் ஒருபோதும் மரணிக்காது என்று சொன்னார். அர்ஜுனனுக்கு புரியல. இது என்னப்பா, பீஷ்மர் மரணிக்கலாம், பீஷ்மம் மரணிக்காது என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம் என்று புரியாமல் அர்ஜுனன் பரமாத்மாவிடம் கேள்வி கேட்டான். பரமாத்மா சொன்னார், பீஷ்மர் என்கின்ற பெயர் அவருக்கு எதனால் கிடைத்தது என்று சொன்னால், இந்த மண்ணாசையை விட்டதனால் கிடைத்தது. எதனால் கிடைத்தது? மண்ணாசையை விட்டதனால். உடனே அர்ஜுனன் பரமாத்மாவை பார்த்து கேட்டான், ஏன் பரமாத்மாவே, மண்ணாசையை யாராலும் விடவே முடியாதா? யாராலும் முடியாது. நான் விட நினைத்தால்? உடனே அர்ஜுனன் கேட்கிறான், நான் விட நினைத்தால்? கிருஷ்ணன் சிரிச்சார். ஏன் கிருஷ்ணா சிரிக்கிற? நீ மண் மேல தான்டா நிக்கிறேன்னார். மண் மீது இருக்கிற ஆசையை விட்டால் என்ன கிருஷ்ணான்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் சிரிச்சிட்டு சொன்னார், நீ மண் மேல தான்டா நிக்கிற. அப்ப இந்த மண்ணாசையை விடவே முடியாதா கிருஷ்ணா? முடியாது. கர்ப்ப காலத்திலே மட்டும்தான் ஒரு குழந்தை இந்த மண்ணாசையை துறந்து இருக்கும். நம்ம எதுக்காக இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது, குழந்தைகள் வயிற்றிலே குழந்தை இருக்கும்போது நம்மளை சுந்தரகாண்டம் படிக்க சொன்னார்கள். நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞான நூல்களை எல்லாம் அந்த காலத்தில் படிக்க சொன்னார்கள்னா, அந்த குழந்தை அந்த வயிற்றுக்குள்ளேயே அந்த ஆசைகளை துறந்து வர வேண்டும் என்பதற்காக படிக்க சொல்லியிருக்கிறார்கள். கர்ப்பத்திலே இருக்கும்போது மட்டும்தான் குழந்தை தன் மண்ணாசையை மறந்து இருக்கும். அது தாயின் மடியில் தவழ்கிற போது சற்று மறந்திருக்கும். ஆனால் அது எப்பொழுது மண்ணை தொடுகிறதோ அப்பொழுதே ஆசை ஆரம்பிக்கிறது. எப்ப? மண்ணை தொடும் போதே. அது புரள்கிற போது, அது தவழ்கிற போது, அது எழுகிற போது, அது நடக்கிற போது, தான் நடக்கிற இடமெல்லாம் தனக்கு வேண்டும் என்று இந்த மண் மீது ஆசை கொள்கிறது. நடக்கின்ற இடமெல்லாம் தனக்கு வேண்டும் என்று இந்த மண் மீது ஆசை கொள்கிறது. இந்த ஆசையை ஒழித்தவன் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த ஆசையை நீக்கிய ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அதுதான் பீஷ்மர் என்று சொன்னார் கண்ணன். ஒருவேளை இந்த பீஷ்மருக்கு மட்டும் அந்த ஆசை வந்துவிட்டால், நீ அல்ல அர்ஜுனா, நான் அல்ல அர்ஜுனா, யாராலும் அவரை ஜெயிக்க முடியாது. அதனால்தான் அவரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்து வானத்தை நோக்கி பார்க்க வைத்தேன். ஒருவேளை இறக்கும் தருவாயில் அவர் மண்ணின் மீது படுத்திருந்து, ஒருவேளை அவர் மனதில் ஒரு துளி அளவாவது இந்த மண் மீது ஆசை வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதனால்தான் அம்பு படுக்கையிலும் படுக்க வைத்தேன். அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போதே ஒருவேளை ஆசை வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதனால்தான் அம்புகள் குத்தி கொண்டிருக்கும்படியாகவும் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும்படியாகவும் அந்த வழியிலே ஐயோ ஆசைப்பட்டால் இன்னும் துன்பம் வருமே என்கின்ற எண்ணம் வருகிற போது அவருக்கு ஆசையே வராது என்கின்ற காரணத்தினால்தான் அவரை அம்பு படுக்கையிலே வானம் நோக்கி படுக்க வைத்தேன் என்று சொன்னார் கிருஷ்ணன். என்ன காரணம் பாருங்க. விண்ணை நோக்கியே அவர் கண்கள் பார்க்கும்படியாக வைத்த காரணத்தினால்தான். அதற்கு பெயர்தான் பீஷ்மம் என்று சொன்னார். அதற்கு பெயர்தான் பீஷ்மம்.